ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த ஆம்லா நாட்டு கூடை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஆம்லா நாட்டில் நார்மல் பேஸ் போட்டுட்டு இந்த பூஜை கூடை போட்டிருந்தேன். இந்த கூடை போட்டிருக்கிறப்போ அந்த கூடை பார்த்துட்டு கமெண்ட்டில் ஒருத்தர் கிராஸ்கட் கூடையில் போட்டு காட்ட முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நான் அதை ஒரு லஞ்ச் பேஸ்கெட் மாதிரி அதே மாதிரி நார்மல் பேஸ் போட்டுட்டு அதையே கொஞ்சம் ஹைட்டாக அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த பூஜை கூடை எப்படி போடுறது அப்படிங்கிறது நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். இப்போ இது பாருங்கள், அதே மாதிரி கொஞ்சம் இந்த லஞ்ச் பேக் சைஸ்க்கு போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப அழகாக வந்திருக்கு, நல்லாயிருக்கு. அதே கலர்லேயே போட்டிருக்கேன். கீழே பேஸும் கிராஸ்கட் மெத்தடில் வேணும்னா அது இன்னொரு டைம் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த கூடை எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போது 1 2 3 4 5 6 7 8 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அந்த ஒரு ஒயரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 21 ஒயர்ஸ் கட் பண்ணிக்கணும். எல்லாமே மஞ்சள் கலர் ஒயரே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மொத்தம் 21 ஒயர் 8 அடியில் கட் பண்ணியிருக்கேன். இப்போது கட் பண்ண ஒரு ஒயரை எடுத்து அந்த ஒயரை சமமாக மடிச்சுக்கணும். இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கோங்க. இப்போ கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயர் எடுத்துக்கலாம். அது 2ஆக மடிச்சிருக்கோம்ல, அந்த ஒயர்லேருந்து ஒரு விரல் அளவு கம்மியாக வச்சு கீழே வரைக்கும் கொண்டு அதை மடித்து பின்பக்கம் வச்சுக்கணும். பின்பக்கம் வச்சுக்கிட்டு அந்த ஒயர் மேலே மாட்டுங்க. 2ஆக மடிச்சிருக்கிறது மேலே மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வைங்க, அடிப்பக்கம் உள்ளதை. இதே மாதிரி சைட்லேயும் அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த மேலே போகிற ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்தாக்கா ஒரு நாட் கிடச்சிரும். இப்போது மேலேயும் கீழேயும் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி தள்ளி விட்டு திரும்பவும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது சைடில் பாருங்கள், சைடில் அந்த ஒரு விரல் அளவு கம்மியாக விட்டுக்கோங்க. நம்ம கம்மியாக அளந்து எடுத்தோம்ல அது. இப்போ இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்போ இந்த சைடு பக்கம் மீதி இன்னொரு ஒயர் கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இன்னொரு ஒயர் எடுத்து சமமாக மடித்து வச்சுக்கணும். சமமாக மடிச்சுட்டு இந்த பக்கம் ரன்னிங் ஒயரை மடித்து அது மேலே இதை மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வைங்க. அதே மாதிரி சைடில் அடியில் போகிற ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்தாக்கா நாட் கிடச்சிரும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கிட்டேன். மீதி எல்லா ஒயரையும் இதே மாதிரியே அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லா ஒயரையும் சேர்த்தாச்சு. சைடில் விட்டுருந்தோம்ல, அந்த அளவு அளந்து இப்படி கட் பண்ணி விட்டுறணும். இப்போ எல்லா ஒயரும் கட் பண்ண எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த லைனை ஆரம்பிக்கலாம். இப்போ கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து அந்த சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து அதை மடித்து பின்பக்கம் வச்சுட்டு மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிறத எடுத்து மேலே வைக்கணும். அதே மாதிரி சைடில் இருக்கிறத அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்தாக்கா ஒரு நாட் கிடச்சிரும். இப்போது அதை ரன்னிங் ஒயரை வச்சு வரிசையாக அந்த மேலே போகிற ஒயருங்களை இந்த மாதிரி நான் போடுற மாதிரி மடித்து அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்தாச்சு. போட்டுட்டு வந்துட்டு இப்போ அதை அளந்து அப்படியே கட் பண்ணி விட்டுறணும். இப்போது அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் அந்த கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து இந்த மாதிரி வச்சு மடித்து பின்பக்கம் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை மடித்து அப்படியே போட ஆரம்பிக்கணும். லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு அளந்து கட் பண்ணி விடுங்க. இப்போ அந்த ஃபஸ்ட்டு கட் பண்ண ஒயர்லாம் சேர்த்தோம்ல, அது அடையாளத்துக்கு அந்த லைன் ஃபஸ்ட்டு லைனுன்னு அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க 2 பக்கமும். ஏன்னா ஒரே கலராக இருக்கிறதுனால தெரியாது. ஒயரெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணோம்ல, அந்த இடம் அடையாளம் தெரியறதுக்காக அந்த ஃபஸ்ட் லைனு. இப்போது அதுக்கு மேலே 4 லைன் போடணும்.
நான் பாருங்கள் அந்த முடிச்சு போட்டிருக்கிறது இல்லாமல் மேலே 4 லைன் போட்டுட்டேன். இப்போ அப்படியே பின்பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இந்த முடிச்சுக்கும் அந்த பக்கமும் 4 லைன் போடணும். அதே மாதிரி சைடில் போகிற உயரளவு அளந்துக்கணும். அளந்து அதை மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற உயரம் மடிச்சுட்டு போட ஆரம்பிக்கணும். அப்படியே போட்டுக்கிட்டே வந்து லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்து அளந்து கட் பண்ணி விட்டுட்டு அடுத்த லைன் ஆரம்பிக்கணும். இதே மாதிரியே 4 லைன் போடுங்க. அந்த முடிச்சுக்கும் அந்த பக்கம் 4 லைன் போடுங்க. இப்போ போட்டாச்சு. இந்த முடிச்சு போட்டிருக்கோம்ல, மீதி இவ்வளோ ஒயர் மஞ்சள் கலர் ஒரு கட்டில் இருக்குது, அது கைப்பிடிக்க ஆகும். இப்போது 9 லைன் போட்டாச்சு. இப்போது ரோஸ் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மேலே போகிற ஒயர் அளவு அளந்து எடுத்துக்கிட்டு வந்துட்டு அதை விட அந்த அளந்தது பாருங்கள் நான் எப்படி அளக்குறேன்னு, அதை அளந்துட்டு இன்னும் ஒரு அடி எக்ஸ்ட்ரா மேலே போகிற ஒயர் அளவு அளந்து அது இல்லாமல் இன்னும் ஒரு அடி எக்ஸ்ட்ரா அளந்து அதை பின்பக்கம் அப்படி மடிச்சுட்டு அந்த மேலே போகிற ஒயரை மடித்து இதை மாட்டி போடுங்க. மேலே போகிற அளவை விட ஒரு அடி எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இதை அப்படியே வரிசையாக போடுங்க. 3 வரைக்கும் போடுங்க. 1 2 3 அந்த ஃபஸ்ட்டு 3 மட்டும் போட்டுட்டு திரும்பவும் அந்த சைடில் போகுதில்ல அந்த ரோஸ் ஒயரு, மேலே போகிற ஒயரை விட ஒரு அடி எக்ஸ்ட்ரா விட்டது, அந்த அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்தது 3 3 இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு வரணும். பிட்டு பிட்டாக 3 3 போட்டுட்டு கட் பண்ணி விடணும். இப்போ பாருங்கள் அந்த ரோஸ் ஒயர் அளந்துருக்கோம்ல, அதே அளவு அளந்து இப்படி பின்பக்கம் வச்சுக்கிட்டு அடுத்த 3 போட்டுட்டு அதே ரோஸ் கலர் அளந்து கட் பண்ணி விடணும். இது ஏன் இப்படி அதிகமாக எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த நெல்லிக்காய் முடிச்சியை சுற்றி வரும்போது ஒரு பக்கத்தில் வர ஒயர் மட்டும் வந்து 2 சாதா முடிச்சும் ஒரு பக்கம் ஒரு சாதா முடிச்சும் வர மாதிரி வரும். அந்த 2 சாதா முடிச்சு வர பக்கம் கொஞ்சம் அதிகமாக ஒயர் தேவைப்படும். அதனால தான் இப்படி நம்ம அளந்து போடுறோம். அது நான் போடும்போது காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 3 போட்டுட்டு திரும்பவும் அந்த ரோஸ் ஒயர் அளவு அளந்து சைடில் விட்டுருக்கோம்ல அந்த அளவு அளந்து அதை கட் பண்ணி விடணும். இப்போ இதே மாதிரியே பாருங்கள் 3 3 2 டைம் போட்டிருக்கேன்னா அதே மாதிரியே நீங்கள் அடுத்தது அளந்து பாருங்கள் இப்படி 3 3 அளந்து போட்டுட்டு வரணும். அதாவது அந்த ரோஸ் அந்தாண்ட விட்டுருக்கீங்கல்ல அந்த ரோஸ் ஒயர் அளவு அளந்துக்கோங்க. அளந்து போட்டுட்டு திரும்பவும் அந்த ரோஸ் ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விடுங்க. சைடுலேயும் பாருங்கள் அதே மாதிரி தான் 3 3 போடணும். இப்போ அந்த அடையாளத்துக்கு போட்டிருந்த அந்த முடிச்சியை எடுத்து விட்டுடலாம். பாருங்கள் 3 3 இந்த மாதிரி பிட்டு பிட்டாக போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போது சுற்றிலும் அதை போட்டாச்சு. எல்லா பக்கமும் 3 3 போட்டுட்டு வந்துட்டேன். அடுத்தது அந்த ரோஸ் ஒயரு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துருக்குற அந்த ரோஸ் ஒயருங்களை ஒரு முடிச்சு போடணும். நீங்கள் பிட்டு பிட்டாக இருக்கும். அது வலது கை பக்கம் பார்த்து ஒன்று, இடது கை பக்கம் பார்த்து ஒன்று இருக்கும். அந்த 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போடணும். இப்போ பாருங்கள் அந்த கார்னரில் போட்டுட்டேன். அதான் மூளை திருப்பின மாதிரி இருக்கும். அது போட்டாச்சு. லாஸ்ட்டில் இப்போ இந்த பக்கம் ஒரு ரோஸ் ஒயரு, அந்த பக்கம் பார்த்து ஒரு ரோஸ் ஒயரு, அந்த 2 ரோஸ் ஒயரையும் சேர்த்து ஒரு முடிச்சு போடணும். சாதா முடிச்சு அந்த இடத்துல ஐங்கோணம் மாதிரி அந்த கேப்பு பாருங்கள் வித்தியாசமாக தெரியும். உங்களுக்கு பெரிய ஹோல்ஸாக தெரியும். பிட்டு பிட்டாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். அது தனித்தனியாக இருக்குல்ல 3 3 பிரித்து போட்டது. அதனால் இப்போ சுற்றிலும் இதே மாதிரியே இந்த ரோஸ் ஒயருங்களை மட்டும் இந்த பக்கம் பார்த்து ஒன்று, ஆப்போசிட்டாக பார்த்து ஒன்று இருக்கும். பக்கம் பக்கமாக அந்த 2 ஒயரையும் சேர்த்து போடுங்க. இப்போ சுற்றிலும் பாருங்கள் ரோஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். ரோஸ் ஒயர் மட்டும் 2 ரோஸ் ஒயரு ஒன்று பார்த்து ஒன்று இருக்கும். அதை போட்டாச்சு. இப்போ நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லோவாக காமிக்கிறேன். இப்போ அந்த மேலே போகிற மஞ்சள் ஒயர் 3 விட்டுருக்கோம்ல, அந்த மஞ்சள் ஒயரை ஃபஸ்ட்டு ஒயரை மடித்தாச்சு. 2வது ஒயரை பாருங்கள் இப்படி மடித்து பெருக்கல் குறி மாதிரி கட்டை விரலில் அமுத்தி பிடிச்சிக்கணும் அது மேலே வச்சு. இப்போ 3வதாக இருக்க மஞ்சள் ஒயரை இதை 2ஐயும் சேர்த்து சுற்றி அதே கட்டை விரலில் பிடிச்சாச்சு. இப்போ அந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல அந்த மடித்தது அதை கீழே இருக்கிறத மேலே வச்சாச்சு. இப்போ 2வது காமிக்கிறேன் பாருங்கள். அதில் உள்ளதை அந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் விட்டாச்சு. இப்போ அதை 2ஐயும் சேர்த்து சுற்றணும்ல அந்த 3வது ஒயரு, அந்த ஒயரை இது 2 ஓட்டையிலையும் சேர்த்து விடணும். விட்டுட்டா பூ மாதிரி உங்களுக்கு பாருங்கள் இப்படி வந்துடும். இப்படி இழுத்துட்டு மேலே இழுத்திங்கன்னா பாருங்கள் அது டைட் ஆகிடும். அடிப்பக்கத்தை பிடிச்சி அப்படி இவங்க கீழே இழுக்கும்போது இப்போ மேலே பாருங்கள் 3 ஒயர் நமக்கு இப்படி வரும். 2 சைடுலேயும் ஒன்று, மேல் பார்த்து ஒன்று வரும்.
இப்போ இதான் ஆம்லா நாட்டு நெல்லிக்காய் முடிச்சுன்னு சொல்கிறது. இப்போ அந்த சைடில் அந்த ரோஸ் போட்டிருந்தோம்ல, அது பாருங்கள் ஒன்று மேலே ஒன்று இப்படி சாஞ்சி இருக்கும் பெருக்கல் குறி மாதிரி. அந்த இடத்துல ஒரு சாதா முடிச்சு போடுங்க. இப்போ நான் அந்த போடுறேன்ல, இடது கை பக்கத்துலேருந்து வலது பக்கம் பார்த்து வர ஒயர் அது. அந்த ஒயரில் பாருங்கள் 2 சாதா வரும். அந்த நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து வர ஒயரில் 3 ஒயர் வந்துச்சுல, அதில் 2 ஒயருக்கு மட்டும் அந்த கை பக்கம் வர்றது சாஞ்சி வரும் போடுறோம். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்திங்கன்னா பாருங்கள், இது இந்த பக்கம் இடது பக்கம் பார்த்து போகுதுல்ல, அந்த ஒயர் எடுத்து இந்த ஒரே ஒரு மஞ்சள் ஒயர் தான் அந்த இடத்துல இருக்குது, அந்த நெல்லிக்காய் முடிச்சியை சுற்றி. அது ஒன்று மட்டும் அப்படி கிராஸ் ஆகுது, அந்த இடத்துல அந்த ஒன்று மட்டும் போடணும், ஒரு சாதா வரும். அந்த சைடு மிக்சடு நாட்டு 2 வந்துச்சு, மஞ்சளும் ரோஸும் கலந்த மாதிரி வர்றது 2 முடிச்சு வந்துச்சு இல்லை. இந்த பக்கம் பாருங்கள் ஒரு முடிச்சு தான் வரும். இப்போது மேலே பார்த்தீங்கன்னா 2 ரோஸு ஜாயிண்ட் ஆகும். அந்த 2 ரோஸ் ஜாயிண்ட் ஆகிறதுல ஒரு நாட் போட்டுருங்க. இப்போ என்ன ஆகும் தெரியுமா, அந்த ஆம்லா நாட்டை சுற்றி சாதா முடிச்சிக வந்துடும், பார்டர் மாதிரி வந்துடும். பாருங்கள், அந்த பக்கம் அப்படி சுற்றிலும் அந்த நெல்லிக்காய் முடிச்சை சுற்றி சாதா முடிச்சு இந்த பக்கம் மட்டும் 2, இந்த பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது மிக்சடு நாட்டு 1, 2 ரோஸும் கலந்தது 1, இப்படி வந்திருக்கும். இதே மாதிரியே நீங்கள் சுற்றிலும் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ அந்த 3 மஞ்சள் ஒயர் வர இடத்துலலாம் நீங்கள் நெல்லிக்காய் முடிச்சு போடணும், ஆம்லா நாட் போடணும். இப்போ திரும்பவும் ஸ்லோவாக காமிக்கிறேன். நீங்கள் புதுசாக போடுறவங்களா இருந்தாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மடித்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஒயரை. இப்போ 2வது ஒயரு, இந்த 2வது ஒயரை அதை சுற்றி பாருங்கள் அப்படி கொண்டு அந்த மேலே அப்படி கிராஸாக அப்படி வச்சுக்கணும், லூப் மாதிரி ஹோல்ஸ் தெரிகிற மாதிரி. 3வது ஒயரை டைட்டாக அதை 2ஐயும் சேர்த்து சுற்றிடணும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒயர் கீழே தொங்குகிற ஒயரை மேலே வச்சுருங்க, 2வதாக இருக்கிற ஒயரை ஒரு ஓட்டையில் மட்டும் விடுங்க, ஃபஸ்ட்டு ஓட்டையில் மட்டும். அப்போ 2ஐயும் சேர்த்து சுற்றினோம்ல டைட்டாக, அந்த ஒயரை இந்த 2 ஹோல்ஸ்லையும் விடுங்க. விட்டுட்டு பாருங்கள் நான் எப்படி இழுக்கிறேன், நீ கீழே இப்படி இழுத்து அதுக்கப்புறம் இப்படி மேலே இழுக்கணும். இப்படி இழுத்தாக்கா உங்களுக்கு ஆம்லா நாட் வந்துடும். இப்போ கீழே இழுத்துட்டு இதை இப்படி மேலே இழுத்தாச்சு. இதுதான் நெல்லிக்காய் முடிச்சு, ஆம்லா நாட்டுன்னு சொல்கிறது. இப்போது பாருங்கள், சைடில் இந்த ரோஸ் ஒயர் பாருங்கள் 2 அந்த ஜாயின் பண்ணோம்ல அந்த ரோஸு, அது இந்த பக்கம் பார்த்து பாருங்கள் சாய்வாக அது மேலே சாயுது, அந்த இடத்துல ஒரு முடிச்சு போடுங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரியே மேலே போடும்போது இந்த ஸ்டெப்ஸ்லாம் போட்டிங்கன்னா அப்படியே வரிசையாக போடுங்க, நான் சொல்கிற மாதிரியே போடுங்க ஃபஸ்ட்டு டைம் போடும்போது. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. பாருங்கள், இன்னொன்றும் சாயுது, அது மேலே சாஞ்சிட்ருக்கு. அந்த நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து வர அந்த 2 ஒயரு, மொத்தம் 3 ஒயர் மேலே வரும் நெல்லிக்காய் முடிச்சில் மஞ்சள் ஒயரு. அதில் இந்த சைடில் போடும்போது மட்டும் 2 போடணும். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், இந்த ரோஸ் ஒயர் வருதுல 2 பக்கம் போகும். அதில் இந்த பக்கம் பார்த்து வர ரோஸ் ஒயரில் அந்த மஞ்சள் ஒயர் மேலே சாஞ்சிருக்கு, அந்த சாஞ்சிருக்கிறதுல அந்த இடத்துல மட்டும் ஒரு நாட் போடுங்க. அது போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, அந்த ரோஸ் ஒயர் தான் வரும். அந்த ரோஸ் ஒயர் வரும், அதையும் இந்த ரோஸ் இப்போ நம்ம போட்ட ரோஸ் ஒயரும் பாருங்கள் எக்ஸ் மாதிரி இருக்குது, இன்ட்டு மாதிரி பெருக்கல் குறி மாதிரி இருக்குது, அது மேலே சாஞ்சி அதை ஒரு நாட் போட்டுடணும். ஸ்லோவாக உங்களுக்கு இதை காமிச்சிருக்கேன். இதே மாதிரியே நீங்கள் எல்லா இடத்துக்கும் சுற்றிலும் இதே மாதிரி தான் போடணும். பாருங்கள் 2 பிட்டு போட்டு காமிச்சிருக்கேன், இதே மாதிரியே எல்லாம் சுற்றிலும் போடணும். இப்போது 1 2 3 4 5 இப்படி வரிசையாக பாருங்கள், எல்லாமே அந்த மஞ்சள் கலராக தனியாக தெரிகிறதெல்லாம் நெல்லிக்காய் முடிச்சு, அதை சுற்றி வரதெல்லாம் சாதா முடிச்சியாக தெரியும். அதே மாதிரி தான் சைடில் அந்த 3 மஞ்சள் ஒயர் வருதுல்ல, அந்த 3 மஞ்சள் ஒயர்லேயும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். ஏன்னா சைடில் எப்படி போடுறதுன்னு தெரியலம்பாங்க, அதனால் சொல்கிறேன். அதே மாதிரி தான் அந்த பக்கம் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி இங்கே 9 லைன் பேஸ் போட்டிருந்தோம்ல, அப்போ 3 டைம் வரும் உங்களுக்கு நெல்லிக்காய் முடிச்சு, 3 வரும், 3 பிரிச்சிருக்கோம்ல. அது நீங்கள் இப்போ நெல்லிக்காய் முடிச்சு போட்டுட்டு கையோடு அதையும் அதை சுற்றி ஒரு சாதா நாட்டு வரணும், அவ்வளோதான். அது எப்படி வருதுன்னா நம்ம 3 பிரித்ததுனால 3 பிரித்து போட்டிருக்கிறதுனால இந்த ஒரு பக்கம் 2 வரும், அந்த பக்கம் 1 வரும். அதுக்கப்புறம் அந்த 2 ரோஸும் கிராஸ் ஆகும், அதை 2ஐயும் போட்டுடுறோம், அவ்வளோதான்.
இதே மாதிரியே மேலே பாருங்கள் கிராஸ் ஆகிற இடத்துல அதை போட்டுருங்க. அவ்வளோதான். இதே மாதிரியே தான் நீங்கள் எல்லா சைடும் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. 3 மஞ்சள் ஒயர் தெரியுதுல்ல, அதை ஃபஸ்ட்டு பேஸில் சுற்றிலும் போட்டுருங்க. ஒரு ரவுண்டு போட்டுட்டாக்கா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மேலே நம்ம போடுற மாதிரி வரும், போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒரு சைடு மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் புரியாதுங்கிறதுனால. அடுத்த சைடெலாம் நீங்களே போட்டுக்கோங்க. பேஸில் இன்னொரு பக்கம் இருக்கும்ல, அந்த பக்கம்லாம் நீங்கள் போட்டுருங்க, நான் இப்போ போடுற மாதிரியே. இப்போ அதை சுற்றிலும் சாதா போட்டுருங்க. அதுலேருந்து இந்த ரோஸ் ஒயர் வரும்ல, அந்த 2 ரோஸு ஒயர் வந்து பிரியும், அதை வச்சு அப்படியே போட்டுருங்க. அது மேலே சாஞ்சி வரும். அந்த கைப்பக்கம் நம்ம லெஃப்ட் கை இருக்குல்ல, அந்த சைடில் போடும்போது மட்டும் 2 மிக்ஸ்டு நாட் வரும். இந்த வலது கை பக்கம் சாப்பிட்ற கை பக்கம் ஒரு மிக்ஸ்டு நாட்டும் அதுக்கு மேலே ஒரு ரோஸ் நாட்டும் வந்துடும். இப்போ பாருங்கள் அப்படியே சாய்வாக வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே பாருங்களேன் எப்படி சாஞ்சிருக்குன்னு. இந்த பக்கம் பார்த்து ஒரு மஞ்சள் ஒயரும், இந்த சைடில் பாருங்கள் 2 மஞ்சள் ஒயரும் வருது. இந்த மாதிரி 3 மஞ்சள் ஒயர் வர இடத்துல நம்ம ஆம்லா நாட் போடணும், நெல்லிக்காய் முடிச்சு போடணும். அந்த கேப்பில் நம்ம இப்போ அதுக்கு தான் நான் அந்த மாதிரி போட சொன்னேன். அதை சுற்றி சாதா முடிச்சு போட்டு ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுட்டு அதை சுற்றிலும் சாதா முடிச்சு இப்படியே சுற்றிலும் போட்டுட்டு வந்துட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இந்த பக்கம் ஒரு ஒயர் மட்டும் இருக்குல்ல, அதை மடித்தாச்சு. இந்த சைடில் 2 இருக்கும், அதில் 1 எடுத்து அது மேலே இப்படி மாட்டியாச்சு. இப்போ மேலே போகிற மஞ்சள் ஒயரை இழுத்து இது 2ஐயும் சேர்த்து சுற்றணும். சுற்றிட்டு எப்பயும் போடுற மாதிரி தான் நெல்லிக்காய் முடிச்சு அந்த கீழே சொல்லி கொடுத்தேன்ல, அதே மாதிரி தான். இப்போ நான் போடுற மாதிரி தான் இதுக்கு மேலே அப்படியே மேலே வரைக்கும் உங்களுக்கு போட்டுட்டு வர வேண்டியதாக இருக்கும். இப்போது நான் அப்படியே ஒரு லைன் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போட்டு காமிச்சிட்டேன்ல. இப்போ இது 2வது நெல்லிக்காய் முடிச்சு. இதே மாதிரியே நீங்கள் எல்லா இடத்துலையும் போட்டுக்கிட்டே வாங்க. அது சைடில் பாருங்கள் சாதா முடிச்சு அந்த ரோஸ் ஒயர் பாருங்கள், அந்த மஞ்சள் ஒயர் மேலே அப்படி சாஞ்சிகிட்ருக்கு. அந்த மாதிரி சாஞ்சிகிட்ருக்குல்ல, அதனால் அதில் அப்படியே போட்டுக்கிட்டே வரலாம். இப்போது இந்த பக்கத்தில் பாருங்கள் இந்த ரோஸ் மிக்ஸ்டு நாட் ஒன்று வந்திருக்குல்ல பாருங்கள், அந்த ரோஸ்லேருந்து இந்த மஞ்சள் ஒயர் சேர்த்து போட்டால் ஒரு மிக்ஸ்டு நாட் வந்துடும் உங்களுக்கு. ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட்டாக்க அதை சுற்றி நமக்கு சாதா முடிச்சு வரணும். அந்த ஒரு ஸ்டெப்பு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் காமிச்சது போட்டாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். கீழே ஒரு லைன் போட்டுட்டிங்கன்னா இதே மாதிரியே போட்டுக்கிட்டே வரணும். இதே மாதிரி தான். இப்போ இது பாருங்கள் 2வது நெல்லிக்காய் முடிச்சு போட்டுட்டோம். இது அப்படியே வரிசையாக அப்படியே வரணும். அதுக்கு மேலே நீங்கள் கிராஸ்கட் மெத்தடில் அப்படியே போட்டுகிட்டே வரலாம். இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். இதே மாதிரியே அப்படியே சுற்றிலும் நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. இப்போது அதுக்கும் மேலே அடுத்து அதே மாதிரியே வரும். அதை சுற்றி சாதா முடிச்சு போட்டுறணும். போட்டுட்டாக்க அதுக்கு மேலேயும் கேப் இருக்கும். அந்த கேப்பில் அந்த மஞ்சள் ஒயர் வரும். நான் இப்போ 2வது லைன் சொல்லி கொடுத்த மாதிரியே மேலே 3வது லைனுக்கும் வரும். அதே மாதிரியே நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வரணும். பாருங்கள் இப்போ அதுக்கு மேலே வரதும் காமிக்கிறேன். அதுக்கு மேலே அதே மாதிரியே ஒயர் வருது. இது 3வது நெல்லிக்காய், மேலே 3வது லைனில் வர நெல்லிக்காய். அதை சுற்றி சாதா முடிச்சு போடணும். அது சொல்லி கொடுத்த மெத்தடுங்கிறதுனால தான் நான் அதே மெத்தட் தானே, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்ருக்கேன். இதே மாதிரியே தான் நீங்கள் அப்படியே சுற்றிலும் நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட்டிங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் சுற்றிலும் சாதா போடுங்க. அந்த சாஞ்சி அந்த ரோஸ் ஒயர் வரும், கிராஸ் ஆகும்.
அந்த கிராஸ் ஆகிற இடத்துலலாம் நீங்கள் போடணும். பாருங்கள், இதே மாதிரியே ஹைட் வரைக்கும் போடுங்க. நான் உங்களுக்கு போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்றும் கஷ்டம் இல்லை, எங்கேருந்து வேணாலும் போடலாம். அப்படியே ஹைட்டு நீங்கள் ஏற்றிக்கிட்டே போகலாம். இது கிராஸ் கட் மெத்தடு மேலே வர்றதுனால. இப்போ பாருங்கள், மேலே வரைக்கும் நான் அதை போட்டுட்டு வந்துட்டேன். இதை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி நெல்லிக்காய் முடிச்சியோடு போட்டுட்டு அது பக்கத்தில் அந்த ரோஸ் வரும்ல, அதோடு நிப்பாட்டிக்கோங்க. அந்த சாதா முடிச்சு போடாமல் நிப்பாட்டிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போது இந்த பக்கம் போகும்போது நான் கையை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். 2 வரும்ல, அந்த 2 வராமல் 1 மட்டும் போட போகிறோம். இந்த சைடு நான் இப்போ போடுற சைடு எப்பயுமே 2 சாதா முடிச்சு போடுவோம். இப்போது 1 மட்டும் போடுங்க, அந்த மேலே போகிறது போடாதீங்க. அதே மாதிரி இந்த சைடில் அந்த ரோஸ் ஒயரை வச்சு ஒரே ஒரு சாதா முடிச்சு போடுங்க. இப்படி போட்டுட்டு அந்த மேலே போகுதில்ல, அந்த மஞ்சள் ஒயரை போடாதீங்க. போடாமல் விட்டுட்டு அதை பாருங்கள், இதை ரோஸ் மடிச்சுட்டு அதை பின்பக்கம் அப்படி வச்சுக்கணும். பின்பக்கம் வச்சுக்கிட்டு இந்த பக்கத்து ரோஸை அதை சுற்றணும். சுற்றிட்டு கீழே இருக்கிறத மேலே வைக்கணும். சைடில் போகிற ரோஸ் ஒயரை போடணும். அதாவது அந்த மஞ்சள் ஒயரை போடாமல் பின்பக்கம் சொருகி விட்டுருக்கோம், அதை வச்சு அதை சுற்றி இருக்கோம். 2 போடுவோம்ல, அந்த 2 போடாமல் மிக்சடு நாட்டு 1 மட்டும் போட்டிருக்கேன். 2 கலரும் கலந்த மாதிரி வர்றது. இந்த பக்கம் 1, அந்த பக்கம் 1 மட்டும் போட்டிருக்கேன். முன்னாடி இந்த பக்கம் 2 போடுவோம், இப்போ பாருங்கள் 1 தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு 1 மட்டும் போட்டுட்டு இப்போ அந்த மேலே போகிற மஞ்சள் ஒயரை போடக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இதை மடிக்கிறேன். மடிச்சுட்டு அந்த மஞ்சள் ஒயரை பின்பக்கம் அந்த ரோஸை சுற்றி பிடிச்சிக்கிறேன். ரோஸ் பக்கத்தில் வச்சு பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் உள்ள ரோஸ் ஒயரை அந்த மஞ்சள் ஒயரையும் சேர்த்து சுற்றுறேன். சேர்த்து சுற்றிட்டு நம்ம அந்த ஹோல்ஸில் விட்டு நாட் போடணும். அப்போ அந்த மஞ்சள் ஒயரு மேலே அது சொருகி இருக்கணும். அந்த ரோஸ் ஒயருக்குள்ளார சொருகி இருக்கணும். ரோஸ் நாட்டுக்குள்ளார மேலே சொருகி இருக்கிற மாதிரி நிற்கணும். அதுக்கப்புறம் அந்த சைடில் பாருங்கள், அந்த மஞ்சள் கலர் 2 மஞ்சள் ஒயரு ஜாயிண்ட் ஆகும், கிராஸ் ஆகும். அந்த இடத்துல ஒரே ஒரு நாட் போடுங்க. அப்போ மேலே நம்ம முடிக்கும்போது ஒரு மஞ்சள் ஒயரு ஒரு ரோஸ் பூ தெரியும். ஒரு மஞ்சள் ஒரு ரோஸுன்னு தெரியும். இப்போது சொருகிறது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். அந்த மஞ்சள் ஒயர் பாருங்கள் மேலே நிற்கிது, அந்த ரோஸ் ஒயருக்குள்ளார சொருகியிருக்கேன். அதை பின்பக்கம் வச்சு நம்ம சுற்றுறதுனால இதை அப்படியே சைடில் சொருக்குங்க. நேராக சொருகிறதா இருந்தால் அந்த ஆம்லா நாட்டு நெல்லிக்காய் முடிச்சிலேயே சொருகக்கூடாது. நெல்லிக்காய் முடிச்சிலேயே சொருகினீங்கன்னா ஒரு வேளை பிரிஞ்சு வந்துட போகுது. அதனால் அதுக்கும் கீழே சொருகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மேலே இருக்குல்ல சாதா முடிச்சு ரோஸ் போட்டோம்ல, அந்த ரோஸ்க்குள்ளார ஒரு டைம் மேலே சொருகிட்டு அதுக்கு தான் அதை பின்பக்கம் வச்சு சுற்ற சொன்னேன். அந்த மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நேராக கீழே சொருவினீங்கன்னா அந்த நெல்லிக்காய் முடிச்சு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போது அப்படியே எந்த பக்கம் சைடு பார்த்து போகுதோ எதுவும் மடங்க வேண்டாம். நம்ம சாதா கூட போடும்போதெல்லாம் ஒரு லைன் நமக்கு மடங்கி உள்ளே வரணும்னு சொல்லுவோம்ல, இதில் மடங்கி உள்ளாரெல்லாம் வர வேண்டாம். சும்மா அப்படியே பட்ஸ் மாதிரி அது மேலே அப்படியே தெரிகிற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். அதை உள்ளே இழுக்கலாம் வேண்டாம். ஜஸ்ட்டு அதுக்கும் கீழே இருக்கிற நாட்டில் சைடில் போகிற 2வது லைனில் சொருகி விட்டுருங்க. நீட்டமாக அப்படியே சைடில் வர 2வது லைனில் சொருகிடுங்க. அந்த மஞ்சள் கலரும் ஒரு நாட் போடாமல் இருக்கும், ஆம்லா நாட்டிலேருந்து வந்த ஒயரு. அந்த மஞ்சள் ஒயரையும் சைடில் அப்படியே கீழே அப்படியே சொருகி விட்டுருங்க. அந்த நெல்லிக்காய் முடிச்சிலேயே போட்டு சொருகிடாதீங்க. அந்த மஞ்சள் ஒயரை மேலே அந்த ரோஸில் சொருகி அதுக்கப்புறம் கீழே சொருகிற மாதிரி பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கூராக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரியும் முடிச்சிக்கலாம். ஆம்லா நாட்டை சுற்றி ஒரு சாதாரண வரிசை போடுவோம்ல, அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கேப்பில் இன்னொரு ஆம்லா நாட் போடாமல் விட்டுட்டாக்க அந்த கூராக நான் சாய்வாக வந்திருக்குல்ல அந்த மாதிரி வரும். உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்டம்னா நீங்கள் அந்த மாதிரி முடிச்சிக்கலாம். நான் அந்த மாதிரி முடிக்கல. நான் பாருங்கள் இந்த மாதிரி முடிச்சிருக்கேன். கூட சொருகி முடிச்சாச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. கைப்பிடி நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு காட்டுறேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.